8 லட்சம் ரூபாயில் மாணவர்களே உருவாக்கிய அசர வைக்கும் ரேஸ் கார். ஜஸ்ட் 4 செகண்ட்ல 90 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு சீரிப்பாயும் மரக்கன். காலேஜ் படிக்கும் போதே அசாத்திய திறமையை வெளிக்காட்டிய சென்னை மாணவர்களுக்கு குவியும் பாராட்டுக்கள். இந்தியா முழுக்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவ மாணவிகள் தியரிட்டிக்கலா மட்டும் படிக்காம அவங்க பிராக்டிகலா வாகனங்கள் சம்பந்தப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும், புது புது முயற்சிகளை கையில எடுக்கணும் அப்படின்றத ஊக்குவிக்கிறதுக்காக பாஹஸ் இந்தியா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி 2014ஆம் ஆண்டு துவங்கப்பட்டுச்சு. பெட்ரோல் கேஸ் மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் மூலமா இயங்கக்கூடிய வாகனங்களையும் புதுசா தயாரிச்சு தார் சாலை, மண் சாலை, கரடு முரடான மலைப்பாங்கு, தண்ணீர் நிரம்பிய சகதியான சாலைன்னு பல்வேறு சாலைகள்ல பல சோதனைகளுக்கு உள்ளாக்குறாங்க. இந்த பலதரப்பட்ட சோதனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாணவர்கள் உருவாக்கின அந்த வாகனங்களுக்கு அங்கீகாரமும் கொடுக்கப்படுது. இந்த நிகழ்ச்சியில தான் சென்னை தாம்பரம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி மாணவர்கள் தயாரிச்ச வாகனங்கள் பரிசோதனை செய்யப்பட்டு அவங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு. மின்சார வாகனம், பெட்ரோல் மூலமா இயங்குற வாகனம்னு 4 வினாடிகள்ல 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்லக்கூடிய வாகனங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கல்லூரி மாணவர்களே அதை இயக்கியும் காட்டியிருக்காங்க. படிப்பு நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி இந்த மாதிரியான வாகனங்களை தயாரிச்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் மாணவ மாணவியர்கள் இந்த வாகனத்தை தயாரிச்சது குறித்து தெரிவிச்சிருக்காங்க. ஹர்ஷிதா, என்னோட டீம் வந்து ஹெச்பாஹா, இந்த ராக்கெட்டியர் ரேசிங். நாங்கள் எல்லாம் வந்து காலேஜில் வந்து பாஹா எஸ்ஐ பாஹான்னு ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். மெக்கானிக்கல் வந்து நானே தான் சூஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு வந்து பாஹா வந்து கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப மெக்கானிக்கல் ஃபீல்ட்லேயும் வந்து கேர்ள்ஸ் வந்து எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு வந்து நிறைய வந்து வைடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பாஹா போகிறதுனால என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்புறம் இந்த மெக்கானிக்கல் டொமைனில் எனக்கு மேலே இருக்கிற பேஷன் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் எப்போ பாரு ஐடி சிஎஸ்சி எடுக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்து மெக்கானிக்கலும் வந்து ஒரு புது இப்போ வந்து ரீசெண்டாக டெவலப் ஆகிற ஃபீல்டில் மெக்கானிக்கலும் வந்து புதுசாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வுட் டெல் பீப்புள் தட் more people to opt mechanical engineering.